సంతోషపడుతుంగ సార్. అందరికీ నమస్కారం, సభకి నమస్కారం. బాగున్నారా అందరూ? భోజనం బాగా ఉందిగా, పర్వాలేదా? థ్యాంక్ యూ. మేము చూడాలి కానీ అక్కడ నుంచి ఫ్లైట్ మార్చి ఇక్కడ వచ్చి ఉన్నాను. நம் இனத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நம் முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுடைய ஒற்றுமையாக இன்றைக்கி இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணி தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம். அதே நேரத்தில் நான் எனக்கு ஒரு வெளிநாட்டில் ஒரு உணவகம் திறக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இல்லைன்னா நான் 3 நாள் இங்கே தான் இருந்திருப்பேன், அவங்க கூட சாப்பிட்ருப்பேன். ஸோ அது பாக்கியம் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது அக்கா சகோதரிகள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்திலும் உங்களுடைய வாரிசுகளின் வாழ்க்கைக்காக போராடுவதும் தான் உங்களுடைய மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. அந்த பணியை நீங்கள் எல்லாம் இந்த 3 நாளில் என்னெல்லாம் கற்றுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த உமன்ஸ் நம்ம இனத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தான் நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உமன்ஸுக்கு எப்போதுமே நம்ம முன்னுரிமை கொடுக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு நல்ல மாதிரி போகும் அப்படிங்கிறது நான் கண்ட உண்மைகள் நிறைய இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நம்ம மட்டும் ஓடிட்டுருக்கோம், நம்ம மட்டும் தூக்கிட்டு இருக்கோம், பின்னாடி நிறைய வேலைகளை வேற ஆளை வச்சு பார்க்குறோம். அதில் சில முக்கியமான பணிகளை அவங்களுக்கு வழங்கி அவர்களையும் இந்த தொழிலோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களையோ அவங்களை ஈடுபடுத்தி கொண்டால்தான் நமது வாழ்க்கையை அதாவது 2 சக்கரம் வண்டி ஓடினா எப்படி இருக்கும், சைக்கிளில் ஓடுற மாதிரி திருப்பி ஓடலாம், இல்லைன்னா நடந்தே தான் போகணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய இனத்துக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது சேர நாடு சோழ நாடு மாதிரி அங்கங்கே பிரிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் ஒன்று சேர்க்கணும். அது ஒன்று சேர்த்தால் நமது இனம், தெலுங்கு பேசுகிற இனம் மட்டுமே தமிழ்நாட்டில் 25% கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க புள்ளி விவரங்கள். அதையெல்லாம் சேர்த்தால் நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நம்ம சேர்ந்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த சங்கங்கள் எல்லாம் அங்கங்கே ஒரு விழா வச்சுருக்காங்க. பார்த்த நேரத்துக்கு அவர்களை வளர்ச்சியில் முன்னெடுக்க வேண்டும். வேறு எதுவும் செய்ய வேணாம். இப்போதைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்மளால் இருக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதை இன்னைக்குலேருந்து நீங்கள் ஆரம்பித்தாலே 10-15 வருஷம் 20 வருஷம் கூட ஆகலாம். நமது இனத்துக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக அது செய்ய முடியும். அண்ணன் இருக்காங்க, பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாம் சைலண்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஃபோனை சைலண்டில் போட்ட மாதிரி மோட் சைலண்டில் இருந்து அதை மாற்றணும். அதுக்கு மாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் என்ன இருக்கோ நான் செய்ய தயாராக இருக்கிறேன். எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் நமக்கு பெரும் விஷயங்கள் எல்லாம் நோக்கி நம்மளை தேடி அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி அவங்கள தேடி போயிட்டுருக்கோம். எனக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும், இந்த சர்டிஃபிகேட் வேணும்ன்ட்டு. இதெல்லாம் நம்மளுடைய உரிமை. அதை கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ இல்லை பின்னாடி இருந்தவங்களோ இல்லை என்ன காரணமோ தெரியாது. பட் இன்றைக்கு இந்த நல்ல நாளில் இன்னையிலிருந்து எல்லாரும் ஒரு சபதம் ஏற்று இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நம் இனம் மிகவும் எப்படி சொல்கிறது, ஒரு இந்தியாவிலே நம்பர் 1 இனம் நம்ம இனம். அந்த இனத்தை விட்டு விடாதீர்கள். ஸோ நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். அதற்கு இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள். நானும் ஒரு உடனே இருப்பேன். தோளோடு தோள் நின்று இந்த பணிகளை செய்ய வேண்டும். இங்கே எனது உணவை சாப்பிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.